நம்ப மாட்டேங்கிறாங்க. வெளியில போனா வேற ஒரு உலகம் இருக்குங்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க அவங்க. ஓகேயா? அப்ப இதுல வந்துட்டு அவர் வெளியில வரலையாமா, அங்க கூட இருந்தவங்க யாருமே வெளியில வரமாட்டேன்ட்டாங்களாமா. அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு நம்ம சுத்தி நம்மளே வந்து ஒரு ஒரு சுவர் மாதிரி எழுப்பி வச்சிருக்கோம் நம்ம. சரிங்களா? அதாவது சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, சுத்தி இருக்கவங்க வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அது சரியாவோ தப்பாவோங்கிறது நம்ம யோசிக்கல இந்த இடத்துல. சரியா தப்பா அது இல்லவே இல்லை. அந்த எண்ணமே இல்லை. நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம். சரிங்களா? அது வந்து நம்மள வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அது நமக்கு ஊறி 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 நமக்கு வந்து அதுலதான் இருக்கோங்கிறதே நமக்கு புரியல. அது அந்த அந்த புரிதல் இல்லாமையே நம்ம வந்து அப்படியே ஊறி 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 இப்ப வந்து நம்ம வந்து அந்த சுவரை உடைச்சிட்டு வெளியில வர்றதுக்கு நம்ம தயாராக மாட்டேங்கிறோம். சரிங்களா? இங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்மளை சுத்தி நம்மள இந்த 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 ஒரு சுவர் எழுப்புறதுக்கு பின்னாடி வந்து ஒரு நிறைய காரணங்கள் இருக்கு. சரிங்களா? அதுல வந்துட்டு முக்கியமான காரணம் என்ன வாய்க்குதுன்னு நினைக்கிறீங்க? முக்கியமா என்னவா இருக்கும்? இங்க இருக்க எவ்வளவு பேர் வீட்டுல டிவி இருக்குங்க? எல்லார் வீட்லயும் இருக்கு இல்லைங்களா? எல்லார் வீட்லயும் கேபிள் கனெக்ஷனும் இருக்குதானே இல்லைங்களா? எவ்வளவு பேர் படத்துக்கு எல்லாம் போவீங்க? இல்ல படத்துக்குலாம் போக மாட்டோம் இல்ல. ஓகே, நான் படத்துக்கு போறதோ டிவி பாக்குறதோ தப்புன்னு சொல்ல வரலைங்க. சரிங்களா? இது வந்துட்டு நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு பாசிட்டிவாவும் யூஸ் பண்ண முடியும், நெகட்டிவாவும் யூஸ் பண்ண முடியும். அது வந்துட்டு நான் தப்பாதான் சொல்ல வரல. பட் நமக்கு இப்போ இருக்கிற இந்த படங்கள், திரைப்படங்கள் வந்துட்டு நமக்கு என்ன மாதிரியான கருத்தை வந்து எடுத்து வைக்குது அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தைக்கு வந்துட்டு அதை பார்க்கும்போது ஒரு ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ் போட்டு போறாங்க இல்லைங்களா? அந்த ட்ரெஸ் தான் வந்துட்டு சரியான ட்ரெஸ் அப்படிங்கறத அவன் சொல்லல, செயல் வடிவுல காமிக்கிறாங்க. சரிங்களா? வாய் வார்த்தையா சொல்ல கிடையாது. அந்த இடத்துல அவங்க அப்படியே செயல் வடிவா காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப காமிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தை நம்ப ஆரம்பிக்குது. ஓகே, இதுதான் வந்துட்டு உண்மையான ட்ரெஸ் வந்து இப்படிதான் போடணும். கான்பிடன்ஸ். இப்ப வந்து நம்ம ஒரு கருத்து கணிப்பு வந்து நடந்தது ஒரு இடத்துல. அது என்னன்னா வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டுட்டு ஒரு பொண்ணு இருக்கு. இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஜஸ்ட் சாரி கட்டிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்க 2 பேர்த்த வச்சுட்டு நீங்க எந்த யார வந்துட்டு நீங்க ரொம்ப தைரியமான, ரொம்ப உறுதியா இருப்பாங்க, ரொம்ப நல்ல டெசிஷன்ஸ் எடுப்பாங்க, கான்பிடென்டான ஆள்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு கேட்டப்போ முக்கால்வாசி பேரு யார சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? எக்ஸாக்ட்லி ஜீன்ஸ் போட்டவங்களதான் சொன்னாங்களாமா. ஏன் சாரி கட்டினவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லைங்களா? இந்த பர்தா போட்டா கான்பிடன்ஸ் இல்லைங்களா? இது வந்துட்டு தவறான கண்ணோட்டம் நம்ம மேல் திணிக்கப்படுகிறது. அது நமக்கே தெரியாம. திரைப்படம், ஊடகம் வந்துட்டு நமக்கு இந்த ஒரு விஷயம் தான் மறைமுகமா நம்மளோட லைஃப்ல செஞ்சுட்டு இருக்கு. நமக்கு தெரியாது. நம்ம பாக்குறோம், அதுல கொடுக்கிற ஒரு கருத்துங்கிறது வந்துட்டு அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நமக்கு தெரிஞ்சது அவன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல வந்து ஹெல்ப் பண்றதுக்கு அவ்வளவு ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அவன் ஹெல்ப் பண்ணுன்னு ஒரு கான்செப்ட சொல்லியிருப்பான். ஆனா அந்த கான்செப்ட சொல்றதுக்காக 40 அநியாயத்தை சொல்லியிருப்பான் அந்த இடத்துல. ஆனா அதை நம்ம கரெக்டான கண்ணோட்டத்துல எடுத்துக்கிறது கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி இது திரைப்படம் ஒரே ஒரு காரணம் தான். சரிங்களா? அது மாதிரி இப்போ வந்துட்டு இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கர்நாடகால ஒரு இஷ்யூ நடந்தது இல்லைங்களா? கர்நாடகால வந்துட்டு அந்த ஹிஜாப் போட்டுட்டு இதுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் வந்துட்டு ஹிஜாபுக்கு போடுறது அப்படிங்கறது மட்டும் நான் சொல்ல வரல, எல்லா இதுலயுமே சொல்றேன். ட்ரெஸ் வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ணா கொஸ்டின் பண்றாங்க. அதே வந்துட்டு அரைக்குறை ஆடையில போகும்போது அது வந்துட்டு ஒரு ஃபேஷனா பாக்குறாங்க. அதே இல்லைங்களா? அது வந்து கொஸ்டின் பண்ணல, இன்ஸ்டெட் அவங்க வந்து ஃபேஷனா பாக்குறாங்க. அது வந்துட்டு ஒரு நவீனத்துவத்தோட ஒரு வெளிப்பாடா பாக்குறாங்க அவங்க. நம்ம உடம்ப வந்துட்டு ஃபுல்லா மறைச்சிட்டு போகும்போது அதை வந்துட்டு தப்பான ஒரு விஷயமா பாக்குறாங்க இல்லைங்களா? சோ இது எல்லாமே வந்துட்டு எங்க இருந்து வருது? சின்ன வயசுல இருந்து நமக்கு அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தது கிடையாது.
நம்ம வீட்டுல வந்துட்டு நம்ம கூட இருக்கவங்களும் சரி, நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய மாற்று மத சகோதரர்களும் சகோதரிகளும் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லி கொடுக்க கிடையாது அவங்க வீட்டுல. கண்டிப்பா இந்த மாதிரி அரைக்குறை ஆடை உடுத்திட்டு போனாதான் வந்துட்டு நீங்க அவங்க ரொம்ப கான்பிடென்டான ஒரு ஆளு, இந்த மாதிரி ஃபுல்லா உடுத்தி இருக்கவங்கள நீங்க தப்பா பாக்கணும்னு கூட சொல்லி கொடுத்தது கிடையாது அவங்க. நீங்க சரியா பாக்கணும் அந்த மாதிரி, அதாவது அவங்களோட ட்ரெஸ் அது அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர அது தவறான ட்ரெஸ் சொல்லி கொடுக்க கிடையாது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன நம்ம எல்லாமே முன்னாடி காலத்துல நான் சொல்ல வர்றது ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம எதையெல்லாம வந்துட்டு நம்ம வெளியில காமிக்கிறதுக்கு பயந்தோமோ, வெளியில பார்த்தா என்ன சொல்லிருவாங்களோன்னு பயப்பட்டோமோ, அது எல்லாமே வந்துட்டு இப்ப ஓப்பனா நடந்துட்டு இருக்குது. எக்ஸாக்ட்லி, அது வந்துட்டு நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல அதை கொண்டு வராங்க. ஆக்சுவலான நாகரிகம் அது கிடையாது. ஏன்னா நம்மளும் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். பட் வந்து அது அப்படி கிடையாதுங்கிறது வந்துட்டு இப்போ அதை சொல்றதுக்கு நம்மளும் ரெடி இல்ல. நம்ம வந்துட்டு ஓகே சொன்னா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோங்கிற பயம் வந்து நம்மள தடுக்குது. சரிங்களா? இதெல்லாம் தான் நம்மளை சுத்தி நம்ம எழுப்பி வச்சிருக்கிற சுவர். நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம அதை சொல்லி கொடுக்குறோமா? குழந்தைய அதுதான் பாக்குது. பட் நம்ம யாராவது ஒருத்தவங்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருப்போமா? இல்ல. இதுதான் கரெக்டுப்பா, அது தப்புப்பா. குழந்தை இப்ப நான் ஒரு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க. அதுல வந்துட்டு குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்க ஓகேங்களா, ட்ரெஸ் வந்துட்டு போட்டு விட்டுருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் இது வரைக்கும் ஸ்கர்ட். சரிங்களா? சின்ன குழந்தைதான். அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, மாஷா அல்லாஹ். பட் என்ன விஷயம் அப்படின்னா, இது மூலமா அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத அவங்க பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கவே இல்லை. இல்ல, இன்னைக்கு அந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து வைப்போங்களா? இல்லையா? நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இது, அது நம்ம கையிலேயே அந்த மொபைலும் இருக்குது இல்லைங்களா? அது அழகா ஒரு போட்டோ எடுத்து வச்சு நம்ம பின்னாடி குழந்தைக்கு காமிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கு எல்லாத்துக்குமே. நம்ம போட்டோ எடுத்து வச்சிட்டோம். 10 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை அந்த போட்டோவை பாக்குது, சூப்பரா இருந்தேன் பாத்தியா, இந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன், நான் அழகா இருக்கேன். அன்னைக்கு எங்க அம்மா அப்பா அந்த ட்ரெஸ் தானே போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு அந்த ட்ரெஸ் போட்டா என்ன பிரச்சனை? புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு விஷயம் வந்துட்டு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோங்கிறத வந்துட்டு கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுத்து நம்ம யோசிச்சு செஞ்சா ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இதுக்காக தான் செய்யறோம்னு சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு புரியாது. ஏன்னா அது குழந்தைங்க, அதனால புரியாது. சோ அவங்க வந்து புரிஞ்சுக்கிற இடத்துல வரும்போது சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம இருப்போமாங்கிறதும் தெரியாது நமக்கு, இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் சரி, அந்த விஷயத்த வந்து ஒரு 4 வாட்டி யோசிச்சு அதை தெளிவா செஞ்சு வச்சோம்னா குழந்தைங்க பின்னாடி வர குழந்தைங்களுக்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். முன்னாடி சொல்லுவாங்கல்ல, இந்த ஜோக்ல எல்லாம் வரும்ல, ஒரு கல்வெட்டுல போது பொறிச்சு வச்சுட்டு நீங்க பக்கத்துலயே உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த காலத்துல கல்வெட்டு வந்துட்டு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு நம்மளோட அந்த மெசேஜ வந்துட்டு அடுத்து வர தலைமுறையினருக்கு எப்படி எடுத்து சொல்றதுங்கிறதுக்காக தான் அந்த கல்வெட்டு முறையே வந்தது. பட் அது வந்து ஒரு காமிக்கா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ. பட் நம்ம இனி வரப்போற நம்மளோட பின்னாடி வரப்போற தலைமுறைகளுக்கு நம்ம என்ன எடுத்து கொடுக்க போறோங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பண்றது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? இனி அது மட்டும் இல்லாம இப்ப LGBTQ தெரியுங்களா உங்க எல்லாத்துக்கும்? LGBTQ எவ்வளவு பேருக்கு தெரியுங்க? கேட்டிருக்கீங்களா எங்கயாவது LGBTQங்கிறது? ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஹோமோசெக்சுவாலிட்டிங்கிறத வந்துட்டு எங்களுக்கு வந்து சைக்காலஜில வந்து சொல்லி தரும்போது நாங்க வந்து ஒரு டிசார்டருக்குன்னே ஒரு தனியா ஒரு பேப்பர் படிப்போங்க. சரிங்களா? அதுல வந்து நாங்க படிக்கும் போது ஹோமோசெக்சுவாலிட்டி ஒரு டிசார்டருங்க, ஒரு மென்டல் டிசார்டர். சரிங்களா? இப்ப அந்த டிசார்டரை எடுத்துட்டாங்க. அதாவது 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் இருந்த அது வந்து ஒரு டிசார்டரா இருந்தது. இன்னைக்கு எப்படி திடீர்னு எடுத்தாங்க? யார் அதை எடுக்க வைக்கிறாங்க? சரிங்களா? இந்த விஷயம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் தான் இப்போ வந்துட்டு LGBTQ சரின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க வந்து ரிசர்ச் பண்றாங்க. நம்மளால வந்துட்டு அது தப்புன்னு சொன்னா நம்ம வந்துட்டு அப்போஸ் பண்றோம்னு தான் நினைப்பாங்களே தவிர அவங்க இது பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம ரிசர்ச் பண்ணட்டும்னு விடுவோம். நம்ம ரிசர்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? அவங்களுக்கே அதுல இருந்து வெளில கொண்டு வருவாங்க. ஏன்னா நிறைய நமக்கு தெரிஞ்ச நிறைய மாற்று மத சகோதரர்கள் சகோதரிகள் வந்துட்டு எப்படி இஸ்லாத்துக்கு வராங்க அப்படிங்கறதே வந்துட்டு அவங்க அதை பத்தி தெரிஞ்சு உள்ள போய் நம்ம ஒருத்தவங்க சொல்லும் போது அவங்களுக்கு புரியாது. கண்டிப்பா புரியாதுங்க, இல்லைங்களா? கண்டிப்பா புரியாது. ஏன்னா இவங்க அவங்களோடதான் எடுத்து வைக்கிறதுக்காக சொல்றாங்க.
சொல்றாங்க அப்படிங்கறத அவங்க நினைக்கிறது. பட் ஸ்டில் அது வந்து நம்ம என்ன பண்றோம், அவங்கள வந்துட்டு போய் படிச்சுட்டு வாங்க, போய் அவங்க வாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் நம்ம. ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலயும் குர்ஆன்ல சொல்றது சிந்தித்து செயல்படுங்கிறதாம் இல்லைங்களா. சிந்திக்கும் மக்களுக்கு இதில் ஒரு விஷயம் இருக்குங்கிறதுதான் வந்துட்டு அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றான் இல்லைங்களா. சோ அந்த இடத்துல வந்து நம்ம சிந்திக்கிறதுக்காக தூண்டுனா போதும், நீங்க வந்து இதை சொல்ல வேணாம், சிந்திக்கிறதுக்கு தூண்டினாலே போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இல்லைங்களா. சோ அது போலதான் வந்துட்டு இது போட்டும் எல்ஜிபிடிக்கு போட்டுங்க. அது மட்டும் இல்லாம அதாவது முன்னாடி காலத்துல அண்ணன் தங்கை உறவு இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்துட்டு ஒரு கணவன் மனைவி உறவுக்கு போக அந்த உறவு வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள போகிறதுக்கான தகுதியான உறவு இல்லை அப்படிங்கறதுதான் இது இல்லைங்களா. இப்ப வந்து அப்படியும் கூட கிடையாதுங்க, அந்த மாதிரியும் கிடையாது. அண்ணன் தங்கை, அது போலதான் அம்மா பையன், இந்த மாதிரி முன்னாடி காலத்துல அதை டேபுன்னு சொல்லுவாங்க, இன்செஸ்ட் டேபுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது இந்த இதெல்லாம் வந்துட்டு உறவு, அதாவது இந்த அண்ணன் தங்கை உறவு இல்லாம வேற உறவு வச்சுக்கிறதுக்கு கூடாத ஒரு உறவுகள் இதெல்லாம் அப்படிங்கிறது. அது எல்லாமே இப்ப வந்துட்டு மாற்றப்பட்டிருக்குது, இது எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு. யாரு மாத்திட்டு இருக்காங்கிறது நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும். இப்ப இந்த இடத்துல யாரு பின்னாடி இருந்து விளையாண்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அது போலதான் மொபைல் போன் அடிக்ஷன் நம்ம குழந்தைங்க கிட்ட எவ்வளவு பேர், இங்க இருக்கிற குழந்தைங்கள்ட்ட நம்ம எவ்வளவு பேர் வீட்டுல குழந்தைங்களுக்கு மொபைல் போனை காமிச்சு நம்ம வந்து சாப்பாடு கொடுப்போம், எவ்வளவு பேரு, எல்லா வீட்லயும் இருக்கும். இது வந்துட்டு அதாவது என் வீட்டுல மட்டும் தான் கொடுக்குறேன், எங்க வீட்டுல குடுக்கறது இல்ல அப்படி எல்லாம் கிடையாது, எல்லார் வீட்லயும். முன்னாடி எல்லாம் வந்துட்டு வெளியில போய் விளையாட விடுவாங்க, நம்ம சின்னதா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு நம்ம வெளியில போய் விளையாண்டுருப்போம், என்னென்னமோ விளையாட்டு விளையாண்டுருப்போம். இப்ப வந்துட்டு வெளியில விடுறதுக்கு பயம், உண்மையை சொல்லணும்னா நல்ல பயம் நமக்கு. ஏன்னா வந்துட்டு குழந்தைங்களை யார் எடுத்துட்டு போறாங்க எப்படி எடுத்துட்டு போறாங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலயே வந்துட்டு குழந்தைங்க தெரியும் அவ கண்ணு முன்னாடி இருக்கானா அது போதும் அப்படிங்கறதே உள்ள வச்சுக்கிறோம் நம்ம. அதே போலதான் டிவி போட்டு கொடுத்துறோம் நம்ம, ஏன்னா முன்னாடி உட்காந்து இருக்கான்ல அது போதும், அவன் சேஃபா இருக்கான்ல. நம்மளை பொறுத்த அளவுக்கு மொபைல் போன் அவன் சாப்பிடணும், அவன் என்ன சாப்பிடுறாங்கிறத அவனுக்கே தெரியாது ஆக்சுவலா இல்லைங்களா. ஆனா அவன் சாப்பிடணுங்கிறது மட்டும்தான் விஷயம் அந்த இடத்துல. இந்த விஷயம் வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா குழந்தைங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கும் போது இதுல வந்து தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் அதுல வருது. அதுல வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிற பேர்ல 4 வீடியோ உள்ள விட்டுருப்பான். அந்த வீடியோல என்னென்ன வரும், சானிட்டரி நாப்கின்ஸோட வீடியோ வரும். அது அந்த குழந்தைக்கு தேவையா, அது என்னன்னே தெரியாது. அதே போலதான் நிறைய அந்த ட்ரெஸ்ஸோடது அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லா ஸ்கூல்லயும் சொல்லி தராங்க. ஆனா அந்த ஜங்க் ஃபுட்டை பத்தி அத்தனை இதுலயும் வந்துட்டு இடையில வீடியோ வரும். நூடுல்ஸ் ஆகட்டும், பர்கர் ஆகட்டும், பிஸ்ஸா ஆகட்டும், எல்லாமே இல்லைங்களா. இல்லையா, நம்ம எல்லாருமே பாக்குறதானே. இதுல எவ்வளவு பேருக்கு யூடியூப் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குன்னு தெரியும், யூடியூப் கிட்ஸ் பத்தி தெரியும்ல, நம்ம பின்னாடி அதை பார்ப்போம் ஓகேங்களா. அது போலதான் வந்துட்டு முன்னாடி பெரியவங்க தான் வந்துட்டு நம்ம கிட்ட, அதாவது நம்ம வீடு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்தோம்னா பெரியவங்க தான் வந்துட்டு இந்த ட்ரக்ஸுக்கு எல்லாம் வந்துட்டு அடிமைகளா இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ வந்து ஸ்கூல் பிள்ளைங்களே வந்துட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க ட்ரக்ஸ்ன்னு தெரியாம உள்ள போறாங்க. இன்னொன்னு ரெண்டாவது வந்துட்டு அவங்க வந்துட்டு அது ட்ரக்ஸ்ன்னு தெரிஞ்சுட்டு அந்த ட்ரக்ஸ் சாப்பிடுறது ஒரு ஃபேஷனா நினைச்சு உள்ள போறாங்க சரிங்களா. அது ஒரு நான் சிகரெட் பிடிப்பேன்னு சொல்றத வந்துட்டு பெருமையா நினைச்சுக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் சிகரெட் பிடிப்பேன் வீட்டுல வந்துட்டு தெரிஞ்சுட்டாலே அவ்வளவுதான் பயம், அவ்வளவு பெரிய பயம் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஐயோ அப்பா அடிப்பாரு, அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம வீட்டுல ஒரு பெரிய இமோஷனல் ஒரு டிராமாவே நடக்கும். ஐயோ நீ குடிச்சிட்டியே, நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிராமாவே நடக்கும். பட் அந்த டிராமாக்கு பயந்துட்டே வந்துட்டு போகமாட்டாங்க மேக்சிமம். இப்போ வந்துட்டு அது ஒரு பேஷனாவே ஆயிடுச்சுங்க. அது வந்துட்டு நான் குடிக்கிறேன், எனக்கு அந்த ஹேபிட் இருக்கு அப்படிங்கறது ரொம்ப பெருமையா சொல்றாங்க அவங்க. அது எதனால, என்ன விஷயம் அப்படிங்கறது, அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட் இது எதுவுமே வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. ஒரு ரிசர்ச்ல வந்துட்டு சொல்றாங்க வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதும் அது போலதான் ஸ்மோக் பண்றதும் ஒரே ஒரு வாட்டி நான் ஒரு வாட்டி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக இது சொல்றேன் நானு. ஒரே ஒரு வாட்டி குடிச்சிட்டாலும் கூட அதோட எஃபெக்ட் வந்து அவங்க சாகுற வரைக்கும் அவங்க பாடியில இருக்குமாங்க சரிங்களா. கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது இல்லைங்களா, வரக்கூடியதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்காமா ஒரு வாட்டி எடுத்தாலே.
நான் ஒரு வாட்டி தானே குடிச்சேன், நான் எப்பயாவது தான் குடிக்கிறேன், வாரத்துல ஒரு வாட்டி குடிக்கிறேன், மாசத்துல ஒரு வாட்டி குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு. அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே தெரியாது. ஆக்சுவலா எப்பயாவது குடிச்சா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு வாட்டி குடிச்சாலே வாழ்க்கைக்குள்ள அவங்களுக்கு வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்ல, பாடி வந்து வீக் ஆயிடுது. இம்யூன் சிஸ்டம், நம்ம எதிர்ப்பு சக்திங்கிறது வீக் ஆயிடுது. அந்த இடத்துல எதிர்ப்பு சக்தி வீக் ஆயிட்டாலே நமக்கு எல்லா நோயும் பின்னாடியே ஜாலியா வரும் இல்லைங்களா? ஒரு விருந்தாளியா நம்ம பாடிக்குள்ள வந்துரும், எல்லாமே வந்துரும் இல்லைங்களா? சோ அதான் இப்ப நடந்துட்டு இருக்குது நம்மளை சுத்தி. அதே போலதான் வந்துட்டு இங்க எவ்வளவு பேர் வந்துட்டு டிவி இருக்கு, ஓகே, சீரியல்ஸ் பாக்குறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? சீரியல்ஸ் ஓகே. இந்த சீரியல்ல எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுங்களா? என்ன சீரியல் பாப்பீங்க, கொஞ்சம் சொல்றீங்களா? பாக்குறது இல்லைங்களா? ஓகே, நல்ல விஷயம். பாக்குறது இல்லைன்னா என்ன சீரியல்? கேட்டீங்களா? இப்ப புதுசா ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான பாட்டு, ரொம்ப ட்ரெண்டிங்கான பாட்டு இல்லைங்களா? 222 இல்லையா? அது படமும் ரொம்ப ட்ரெண்டிங் வேற. அது என்ன அப்படின்னா, இந்த கொஞ்சம் இல்லைங்களா? நம்ம வந்துட்டு இந்த விஷயம் தான் வந்து இந்த மாதிரி, அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், கல்யாணம் வந்துட்டு ஒருத்தவங்க கூட, அது இல்லாம வேற ஒருத்தவங்க கூட ஒரு தொடர்பு வச்சுக்கிறது இல்லைங்களா? அதை வந்துட்டு சீரியல்ஸ்ல காமிக்கிறாங்க. இப்ப நிறைய எனக்கு இப்ப ரீசெண்டா வந்துட்டு கொஞ்சம் கிளைண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அதாவது அதுல எல்லாமே இருந்த ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா, ஒரே மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து ஹஸ்பண்டோ யார் வராங்களோ நம்ம கிட்ட, கிளைண்டா யாரு வராங்களோ, அதுல அவங்க வரவங்க வந்துட்டு அவங்களோட பார்ட்னர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க மேல வந்துட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அவங்க வந்து வேற யாரு கூட வந்துட்டு உறவுல இருக்காங்கன்னு ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு, அப்படிங்கிற ஒரு பயம். சரிங்களா? அதே போலதான் வந்துட்டு உண்மையிலேயே வேற யாரு கூடயோ உறவுல இருக்காங்கன்னு கம்ப்ளீட்டா சொல்றாங்க. அதாவது பயம் இருக்கிறது வேற, உறுதியா சொல்றது வேற இல்லைங்களா? அந்த மாதிரியும் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இதுல இவங்க எல்லார்கிட்டையும் வந்துட்டு ரொம்ப நான் வந்து காமனா பார்த்த விஷயம் இது. இவங்க எல்லார்கிட்டையும் வந்துட்டு நம்ம கேட்டப்போ அவங்க எல்லாருமே வந்துட்டு சீரியல்ஸ் வாட்ச் பண்றாங்க டெய்லி. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தான், அதாவது நம்ம பாக்குற விஷயம் வந்துட்டு நமக்கே தெரியாம நமக்குள்ள போய் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிட்டே தான் இருக்குது. சரிங்களா? அதாவது ஒரு புக்கு வாசின்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, புக்கு வாசிங்கன்னு சொல்லிட்டு. புக்கு வாசிக்கிறதுல வந்துட்டு நமக்கு வந்து நம்ம அப்படியே வாசிக்கிறத நாளைக்கு வந்து அப்படியே ஒப்பிக்கலாம் மாட்டோம், எங்கேயும் போய் நம்ம ஒப்பிக்கலாம் போறதில்லை இல்லைங்களா? நமக்கு அது சொன்னா நமக்கு தெரியாது, அது சொல்ல தெரியாது நமக்கு. நிறைய பேருக்கு வந்து சொல்ல தெரியும், நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. அது ஒரு நார்மலான விஷயம். பட் என்னன்னா, நம்ம என்ன விஷயம் நமக்குள்ள நம்ம செலுத்திட்டு இருக்கோமோ அந்த விஷயம் நமக்கிட்ட வெளியில வந்துட்டு இருக்குது நமக்கே தெரியாம. சரிங்களா? நீங்க புக்கு வாசிங்கன்னா அதுல கூறப்பட்டிருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் வந்துட்டு நம்ம மைண்ட்ல அது ஸ்டோர் ஆயிருது. நம்ம எங்கேயாவது அதற்கு தகுந்த இடம் வரும்போது நமக்கே தெரியாம அது வெளியில வரும். எனக்கு தெரியல, நான் எப்படி சொன்னேனே தெரியலப்பா, ஆனா எனக்கு கரெக்டா அது ஞாபகம் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருப்போம் நம்ம. சரிங்களா? அதேதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த சீரியல்ஸ் பாக்குறதுல இப்போ எல்லா மேக்சிமம் சீரியல்ஸ்ல ஒண்ணு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், இல்லைன்னா 2 வைஃப். இப்ப புதுசா வந்துட்டு எமர்ஜ் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் 2 வைஃப் வச்சுக்கிறதுங்கிறது. இது எல்லாத்தையுமே சீரியல்ஸ் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுங்க கிட்ட வந்துட்டு நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரமோட் பண்றாங்கிறத விட இதெல்லாம் வந்துட்டு நார்மலான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு நமக்கே தெரியாம நமக்குள்ள திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லைங்களா? இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு, அதாவது அந்த அரசாட்சி எல்லாம் நடக்கிற டைம்ல வந்துட்டு நம்ம சொல்லுவாங்கல்ல, இந்த அரசு வந்துட்டு கவிழ்றதுக்கான காரணம் வந்துட்டு ஒரு 3 விஷயம் மெயினா சொல்லுவாங்க. என்னன்னு கொஞ்சம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அரசாட்சி வந்துட்டு கவிழ்ந்து போறதுக்கு காரணங்களா வந்துட்டு ரொம்ப முக்கியமானதை சொல்லுவாங்க. சொல்லுங்க. பெண்கள் சொல்லுவாங்க. வேற என்னங்கக்கா? சட்ட ஒழுங்கு. ஓகே ஓகே, இது எல்லாமே பேசிக்கானதுங்கக்கா. ஆனா நம்ம அந்த அரசாட்சி, அதாவது அந்த அரசன் வந்துட்டு இப்படியேதான் செத்து போனா அப்படின்வாங்க, குடிச்சுதான் செத்து போனான்னு. மாது சூது, எக்ஸாக்ட்லி. இது 3 தான் வந்துட்டு மேஜரா சொல்ற ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதுல ஹிஸ்டரி ரிப்பீட் ஆயிட்டு இருக்குங்களா? இல்லைங்களா?
அதாவது சேம் அதேதான் நடந்துட்டு இருக்கு. மது மாது சூது இது 3 தான் வந்துட்டு ஆன்லைன் ரம்மி. முன்னாடி வந்துட்டு போலீஸ் வந்து எங்க பார்த்தாலும் சரி இந்த காசு வச்சுட்டு சீட்டு விளையாடுறவங்கள பார்த்தா போலீஸ் பிடிச்சிருவாங்க. நம்ம முன்னாடி காலத்துல படத்துல எல்லாம் கூட அது காமிப்பாங்க. போலீஸ் எங்க இருந்தோ வருவாங்க, இவங்க தெரிச்சு ஓடுவாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் இல்லைங்களா, ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுவாங்க. அந்த காசை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியாது, ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து விளையாண்டு இருப்பாங்க. சோ அப்படி இருந்தத இப்போ லீகலைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆன்லைன் ரம்மின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய ஆக்டர்ஸும் ப்ரமோஷனுக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் பணம் இழந்து சூசைட் பண்ணிருக்காங்க. அதோட ரேட்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃப்ல வந்துட்டு ஒண்ணு நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, இல்லைன்னா வந்துட்டு நம்மளை சுத்தி நடக்கிறத பத்தி நம்ம நியூஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா, வாசிக்கிறோம் கேட்கிறோம் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனால நடக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய மன இச்சைகள் இருக்கு இல்லைங்களா, அதை கண்ட்ரோல் பண்றத வந்துட்டு நம்ம மறந்துட்டோம். அதாவது என்ன வேணுமோ அது வந்து எனக்கு இப்பவே வேணும். நம்ம இதுல சொல்லுவோம், நம்ம அதாவது சைக்காலஜில ஒரு விஷயம் சொல்லுவோம், இதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன குழந்தை மாதிரி, குழந்தை வந்துட்டு அழுகும்ல, பசிக்குதுன்னா பால் வேணும்னு அழுகும். அந்த குழந்தைக்கு அழுதாதான் பால் கிடைக்கும் சரிங்களா. அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு சாக்லேட் ஒரு கடையில பார்த்து சாக்லேட் வேணும்னு கேட்டு எனக்கு இப்பவே வேணும்னு அழுகும் சரிங்களா. அந்த குழந்தைகிட்ட போய் நீ இப்ப சாப்பிடக்கூடாதுப்பா, நீ சாப்பிடணும், நீ சாப்பாடு சாப்பிடணும் இல்ல, அப்பதான் உனக்கு வந்து வயிறு பசி ஆறும் அப்படி எல்லாம் சொன்னா புரியுங்களா? கண்டிப்பா புரியாது. குழந்தைகிட்ட வந்து இல்லப்பா சாக்லேட் இப்ப தர முடியாது அப்படின்னு நம்ம ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனா அந்த குழந்தைக்கு புரியாது. இப்போ வந்து நம்ம அந்த குழந்தையோட அந்த ஒரு மனநிலையில தான் இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து இப்போ இருந்துட்டு இருக்கோம். அதாவது எனக்கு இப்ப நான் யோசிக்கிறது எனக்கு இப்போவே வேணும், இந்த விஷயம் யோசிச்சா எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட மனசு வந்துட்டு ஒரு சரியான வழியில வந்துட்டு நமக்கு செலுத்துறதுக்கான அந்த ஒரு திறனை வந்துட்டு நம்ம இழந்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா சரிங்களா. சோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தான் வந்துட்டு நம்ம குரான் என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி மனிதர்களை வந்து விலங்குகளுக்கு சமமானவர்களா சொல்லுது. ஏன்னா வந்துட்டு விலங்குகள் தான் வந்துட்டு நினைச்சதை சாப்பிட்டுட்டு நினைச்ச நேரத்துல என்ன தூங்கிட்டு என்ன வேணா பண்ணிட்டு எங்க வேணா பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. சோ அந்த விஷயம் வந்துட்டு இப்போ நம்ம மனுஷங்க கிட்ட வந்துட்டு இருக்கு. ஏன்னா மனுஷங்களையும் மிருகங்களையும் வந்துட்டு அதாவது வேறுபடுத்துற ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு பகுத்தறிவு மட்டும்தான் இல்லைங்களா. நமக்கு இருக்கிற அதாவது எது சரி எது தப்புன்னு நமக்கு யோசிக்கிற அந்த சிந்திக்கிற திறன் தான் வந்துட்டு மனுஷங்களையும் மிருகங்களையும் வந்துட்டு வேறுபடுத்தி காமிக்கிற ஒரு விஷயம். பட் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சரி எது தப்பு எதுன்னே யோசிக்காம எனக்கு இது வேணும் எனக்கு இது பிடிச்சிருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இல்லைங்களா. சோ இந்த விஷயத்துல வந்துட்டு நம்ம ஒரு பேரின்பம் சிற்றின்பம்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு சாக்லேட் வேணும்னு சொல்றதுதான் சின்ன சின்ன விஷயம். அதாவது நம்ம பேரின்பம்ங்கிறது வந்துட்டு அதாவது நம்மளோட லைஃப்ல வந்துட்டு எப்படி இருக்கணும், த்ரூ அவுட் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நமக்கு கிளியர் கட் ஐடியா இருக்கணும் இல்லைங்களா. அந்த ஐடியா நமக்கு இருக்குங்களா, அததான் நம்ம பேரின்பம்னு சொல்லுவோம். இப்ப நிறைய பேர் வந்துட்டு அந்த விஷயத்தையும் மறந்துட்டோம். நம்ம இப்ப வந்துட்டு ஒரு முஸ்லிம் கிட்ட வந்து நீங்க உங்களோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க என்ன இடத்துக்கு போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க எக்ஸாக்ட்லி. இப்ப வந்து அந்த ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்ப வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கணும் இல்லைங்களா. அந்த கோல் வந்து நம்ம கிட்ட இல்ல, அந்த இல்லாதனாலதான் அதற்கான புரிதலும் இல்லாதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம். சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம். இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு பின்னாடி ஓடும் போது நம்ம வந்துட்டு பின்னாடியும் பெரிய சந்தோஷத்தை தொலைச்சிட்டு ஓடிட்டு இருக்கோங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது சரிங்களா. சோ இதுக்கு என்னதான் தீர்வு, நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஓகே கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனையிலேயே நம்ம பின்னையும் அதே சொல்லி அதுலயே உள்ளிட்டு இருந்தா வந்துட்டு நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது இல்லைங்களா. அப்ப என்னதான் தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்துட்டு நம்மளோட growthல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். இதுல வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே இப்போ இங்க இருக்கவங்க காலேஜ் பிள்ளைங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இது இல்லாத நம்ம வீட்டுல வந்துட்டு நம்ம குக்கிங் பார்த்துட்டு நம்ம வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படி அந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க இல்லைங்களா. இப்ப நம்ம வந்து இந்த வீட்டுல கல்யாணம் ஆயிட்டாலே நமக்கு வர ஒரு மோஸ்ட் ஆஃப் த பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னா வந்துட்டு நீ என்னப்பா இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு நீ என்ன இருக்குது, நீ குழந்தைங்க வந்தா குழந்தைங்களை பாத்துக்கிறது. நமக்கு வந்து கோல் இல்ல, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோங்கிற ஐடியாவே இல்ல. நீ வீட்டுல பாக்குறோம் சமைக்கிறோம் சாப்பிடுறோம் தூங்குறோம்,
ஒரு பீரியட் வரும்போது நமக்கு ஒரு ரியலைசேஷன் பீரியட் வரும், என்னடா வாழ்க்கை இது இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஏதாவது ஒரு வழியில வந்து வேற ஏதாவது பக்கத்துல இருக்கவங்களோ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லி நம்ம அது மறுபடியும் உள்ள போயிடும். அந்த மாதிரியே நமக்கு வந்து நம்ம லைஃப்ல வந்து அது பின்ன மறுபடியும் அதே மாதிரி நடந்துட்டு இருக்கும் இல்லைங்களா. சோ வந்து இப்போ உங்களுக்கான டைம், செல்ஃப் டைம், மீ டைம்னு சொல்லுவோம். நமக்கு வேண்டி நம்மளே பண்ணிக்கிற டைம் நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து வீட்டுல இருக்கும்போது குழந்தைங்க இருப்பாங்க, அந்த குழந்தைங்க வந்து நம்மள வந்து ஓடிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. நமக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணவும் தோணாது. நமக்கு அதை ஸ்பெண்ட் பண்றதுக்கு நமக்கே டைம் வந்து எப்படி ஒதுக்கணும்னு தெரியாது நமக்கு இல்லைங்களா. சோ அந்த ஒரு மீ டைம் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கோங்க நீங்க உங்களுக்காகன்னு சொல்லிட்டு. அதுல வந்துட்டு நீங்க உங்களை பத்தி யோசிங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்திருக்கும் இல்லைங்களா, எனக்கு இப்படி ஆகணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இப்போ வந்து அதே மாதிரி ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் படிச்சுட்டு பிஎஸ்சி எல்லாம் முடிச்சுட்டு 10 வருஷமா சும்மா இருந்தாங்க. 10 வருஷம் சும்மா இருந்துட்டு அதுக்கு பிறகு இப்ப வந்து அவங்களுக்கே ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கு, இதை நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் அதை அப்படியே எடுத்து பேக்ல எடுத்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து புதுசா படிக்கும் போதுதான் நமக்கு பிரச்சனை. படிச்சதே நம்ம திருப்பி படிக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாவே மனசுல ஏறிடும். அப்ப அதை ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு அவங்க இப்போ மறுபடியும் வேலைக்கு போறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ நம்ம வந்து இந்த இடத்துல செல்ஃப் growth யோசிக்கணும். நம்ம எப்படி நம்ம அதுல வளர்ச்சி அடையலாம். நம்ம வளர்ச்சி அடைறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கான அந்த ஒரு பொசிஷன்ல போய் உட்கார்ந்துருவோம் நம்ம. சரிங்களா. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சுச்சுவேஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா. இதுதான் நடக்குது. பின்ன அதே போலதான் இப்ப இங்க இருக்கவங்க நிறைய பேர் வந்துட்டு பேரண்ட்ஸ் இல்லைங்களா, அம்மாவா இருக்காங்க இல்லைங்களா. அப்போ நமக்கெல்லாம் குழந்தைங்க இருக்காங்க. சோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேரண்டல் கைடன்ஸ், நம்ம ஒரு தாய் தகப்பனா இருந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட growthல கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நீ வந்து டெய்லி ஒரு குழந்தைகிட்ட நீங்க வந்து சொல்லிட்டே இருக்கீங்க, இது என்ன இப்படி பண்ணிட்டே இருக்க, சேட்டக்கார பிள்ளை, இது யாரு இருந்தாலும் சரி, இது சேட்டக்கார பிள்ளைப்பா நீங்க 4 வாட்டி சொல்றீங்க, அது மைண்ட்ல வந்துட்டு சேட்டக்கார பிள்ளைன்னு அதே பிக்ஸ் பண்ணிருச்சு ஆக்சுவலா. சரிங்களா. முன்னாடி எல்லாம் உதவாக்கறேன்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தை வந்து நம்ம மைண்ட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா அந்த குழந்தைக்கு வந்து நம்ம அப்படியே ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ நீ உதவாக்கறதா, நீ உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இது வந்து என்ன ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோடதுல இதாயிரும். இது நீங்க வந்து பாசிட்டிவா சொல்லி பாருங்க, அந்த குழந்தை நல்லா வரும், ரொம்ப கான்பிடென்டான ஒரு குழந்தையா வரும், ரொம்ப நல்லா பேசுவா. அவ வந்து ரொம்ப சேட்டக்கார பிள்ளை, ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க, எல்லா வேலையும் டக்குன்னு பண்ணிருவாங்க. எல்லா வேலையும் டக்குன்னு பண்ணும்போது பண்ணிருவீங்கன்னு சொல்லும் போது அந்த குழந்தைக்கு ஒரு அது முகத்தை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு பிரைட்னஸ் வரும். அம்மா நம்ம நல்லா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்பவே நீங்க போய் அப்ப ஒரு சொல்லி பாருங்க, அங்க கிடக்குற குப்பை இதுல போட்டிருப்பா அப்படின்னு அது வரைக்கும் போடாத பிள்ளையா இருக்கும், டக்குன்னு எடுத்து போட்டுரும் அது. சரிங்களா. அந்த மாதிரி சின்ன விஷயம் நீங்க வந்து சொல்ற விஷயத்த அந்த குழந்தை மாறணுங்கிறதுக்காக பாசிட்டிவா சொல்லி பாருங்க. சரிங்களா. அது பண்ணும்போது என்ன ஆகும்னா குழந்தைக்கும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும், நம்மளோட தாட்ஸ்லயும் நல்ல மாற்றம் வரும். சரிங்களா. சோ அதே போலதான் வந்துட்டு எஜுகேஷன். நம்ம வந்துட்டு சின்ன வயசுல எல்லாம் நான் படிக்கும் போது இருந்துச்சு, இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. இது மாரல் எஜுகேஷன் கிளாஸ் இருக்கும், நன்னெறி கல்வின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பீரியடே இருக்கும், ஃபர்ஸ்ட் பீரியட் இருக்கும் நமக்கு எப்பவுமே. இப்போலாம் அது இருக்கானே தெரியல ஆக்சுவலா. அது வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம அதாவது குரான் படிக்கிறவங்களுக்கு குரான் இருக்கும், அது இல்லாத மாற்று மத சகோதரிகளோ அவங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் இருக்கும். அதுல வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றது, என்ன மாதிரி இருக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா. சோ அது வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல கொண்டு வரணும். அவங்களுக்கு தேவை, அதாவது அவங்களுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கறதும் சொல்லி தரணும். மனித உரிமை கல்வின்னு சொல்லிட்டு வாரத்துல ஒரு வாட்டி எங்களுக்கு எல்லாம் கிளாஸ் இருக்கும் முன்னாடி, ஆனா இப்போ இருக்கான்னு தெரியல. அந்த மனித உரிமை கல்வி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குங்கிறதே அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் நம்ம இல்ல. ஆனா இப்ப வந்துட்டு அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்கள ட்ரெஸ் என்ன மாதிரி பண்றது அப்படிங்கறதுதான் அவங்களோட உரிமைகளா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிகிறது, அதே போல அவங்களுக்கு மீடியால இருந்து கிடைக்கிறது அது மட்டும்தான் இல்லைங்களா. அதனால அந்த விஷயத்த இது பண்றாங்க. பாக்கி விஷயம் அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஆட்களும் இல்ல. எஜுகேஷன் சிஸ்டம்ல இந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அது நீங்க வந்துட்டு ஆக்சுவலா ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு சொல்ல முடியும்,
இது ஒரு 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 பீரியட் தானே, வாரத்துல ஒரு பீரியட் இந்த ஒரு ஹியூமன் ரைட்ஸும், அதே போல டெய்லி ஒரு 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 ½ இது சொல்லி கொடுக்கறதுல வந்துட்டு ரொம்ப பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பு வரப்போறதும் கிடையாது. இது அது போல இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், நம்ம குழந்தைங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்றோம் நம்ம நன்னறிகள, இல்லைங்களா? அதே போலதான் வந்துட்டு நம்ம, அதாவது முன்னாடி காலத்துல இருந்தே கடவுள் இருக்கான்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இல்லைங்களா? சோ இதுல வந்துட்டு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு ஒரு ரோடு மாதிரி போட்டு கொடுக்குங்க. அதாவது அந்த விஷயத்துல வந்துட்டு நம்ம ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா, ஒரு கலந்த பயம் இருக்கும். குரான்ல எல்லாம் வந்துட்டு பயப்படுத்தி சில இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணேன்னா உனக்கு இப்படி ஆயிரும், நரகத்துல போட்டுருவேன், அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அது வந்து எதுக்காக அப்படின்னா, பயப்படுத்தி சொல்லும் போது அது கொஞ்சம் கூட அவங்க பயப்பட்டு கேட்பாங்க அப்படிங்கறது ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் என்ன ஆகும்னா, நம்ம போயிட்டு இருக்கிற விஷயத்துல வந்துட்டு நம்மள வந்து ரோட்ல பக்கத்துல எல்லாம் முள்ளெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது அந்த பக்கம் ஏதாவது ஒரு பூ இருக்கும், அந்த பூ பறிக்கிறதுக்காக போகணும்னா அவங்க இந்த முள்ளெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். அது வந்து ஸ்கிராச் ஆயிரும், போகும்போது அவ்வளவு பெரிய நல்ல விஷயமா இருக்காது, அது போகாதுன்னு சொல்லவும் முடியாது. சோ இது வந்து ஒரு ரோடு மாதிரி நமக்கு வந்து போட்டு கொடுக்கும் இல்லைங்களா. ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வந்து அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதாவது நீங்க வழிபாடு செய்யற, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் வந்துட்டு 5 நேரம் தொழுகணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லுவோம், ஓகேங்களா. சொல்லுவோம், எப்பயாவதான் சொல்லுவோம் நம்ம. ஏப்பா நீ தொழுதியா அப்படின்னு கேட்போம். எப்ப தெரியுமா, அந்த பிள்ளை வந்துட்டு மொபைல் போன் எடுத்துட்டு உட்காரும், அப்பதான் நம்ம கேட்போம், ஏய் நீ குரான் ஓதுனியா அப்படின்னு கேட்போம் நம்ம. அப்ப என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு எப்ப மொபைல் எடுத்து உட்கார்னாலும் குரான் ஓதுறியா கேட்போம். குரான் மேலதான் கோவம் வரும் அவங்களுக்கு, இல்லைங்களா. சோ இந்த விஷயத்துல வந்து நம்ம ஓதுனாலே போதும், ஓகேங்களா. நம்ம வழிபாடு, நம்மளோட வணக்க வழிபாடுகள் வந்து நம்ம கரெக்டா செஞ்சாலே போதும், குழந்தை ஆட்டோமேட்டிக்கா அது பார்த்தா வளருது, அது பண்ணிடும், ஓகேங்களா. அது நம்ம வந்து நம்ம ஃபாலோ பண்ணும், அதாவது அதுதான், சரிங்களா. சோ அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே குழந்தைங்க ரொம்ப ஈஸியா, ரோல் மாடலிங் வந்து குழந்தைங்க கிட்ட சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுங்க, பின்னாடியே சூப்பரா வருவாங்க நம்ம பின்னாடியே. அதே போலதான் வந்துட்டு சைக்கலாஜிக்கல் கைடன்ஸ் சொல்லும் போது, குழந்தைங்க வந்து மொபைல் போன்ல அடிக்ட் ஆகுறாங்க, பிஹேவியரல் இஷ்யூஸ், அதாவது ரொம்ப கோவப்பட்டுட்டே இருக்காங்க, யார் வந்தாலும் பேச மாட்டாங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்துட்டு மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயம் தான், பட் நாளடைவுல அது அப்படியே சேர்ந்து ஒரு அவங்க அப்படியே டோட்டலாவே அப்படியே ஆயிடுவாங்க, அவங்க நேச்சரா தான் இருக்காது. அப்போ இது என்ன ஆகும்னா, நம்ம வந்துட்டு சரி கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க அப்படின்னு யாராவது சொன்னா கூட நமக்கு வந்து ஒரு பயம், ஐயோ அந்த பிள்ளைக்கு மனநல சரியில்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம். சோ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து இப்பவும் நம்மளோட சொசைட்டில வந்துட்டு இப்பவும் இருக்குதுங்க. சோ அது வந்து ஆக்சுவலா நான் இது வந்து மெயினா சொல்றதுக்கான ரீசன், இங்க இருக்கவங்க வந்துட்டு இதுல இவங்க கிட்ட இருந்து நிறைய பேர்கிட்ட போகணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த இங்க சொல்றது. நான் கவுன்சிலிங்கிறது வந்துட்டு ஒரு தப்பான விஷயம் கிடையாது. அதே போல நீங்க சொல்ற விஷயத்த வந்துட்டு அவங்க எந்த விதத்திலயும் வெளியில சொல்ல மாட்டாங்க, எந்த விதத்திலயும் வெளியில விட மாட்டாங்க. அதே போல அது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைங்கிறதும் கூட நீங்க அதுவும் கூட அப்படி கூட இது பண்ணக்கூடாது, அவங்களை கேரக்டரைஸ் பண்ணவே கூடாது, சரிங்களா. சோ கவுன்சிலிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது, நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு இருந்து கேட்கறதுக்கு யாருமே இல்லை, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல நம்மளுக்கும் தான் இருந்து நம்ம சொல்ல வர்றதை என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு வந்துட்டு ஆளுங்க இல்லை. சோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம வந்து கவுன்சிலிங் போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஓகே என்ன வேணாலும் சொல்லலாம் இவங்க கிட்ட அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்து, அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸை கொடுத்து நம்ம வந்து அவங்க சொல்ல வைக்கிறாங்க நம்ம, ஓகேங்களா. அது நம்ம சொல்ல வைக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இதுல இருந்து அவங்களுக்கு அவங்கள பத்தின ஒரு புரிதல் வரும், அவங்களுக்கு இனி எப்படி போறது, முன்னாடி போறது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவும் கிடைச்சிடும், சரிங்களா. இதுதான் சைக்காலஜில நடக்கிறது, கவுன்சிலிங்ல நடக்கிறது. சோ இது வந்து தவறான விஷயம் இல்ல, அது நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதே போல உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணணும் அது புரிஞ்சுக்கிறதுக்கு, சரிங்களா. அதே போலதான் வந்துட்டு நம்ம முக்கியமா வந்துட்டு நமக்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு, அல்டிமேட்டா நம்ம ஃபாலோ பண்ற லைஃப், வே ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. உலகத்துல இருக்க எல்லாரும் இப்ப டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம மீற முடியுங்களா? எல்லாருக்குமே ஒரே டிராபிக் ரூல்ஸ், நீங்க எங்க போனாலும் சரி. அதே போலதான் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வே ஆஃப் லைஃப் இருந்தது அப்படின்னா அதுதான் அல்டிமேட். ஏன்னா நமக்கான இது வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத வந்து ரூல்ஸை வந்துட்டு நம்மளே எழுத முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதுலயே கருத்து வேறுபாடு வந்துடும் கண்டிப்பா, இல்லைங்களா. சோ நம்மள படைச்சவன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கறத பார்த்து அதுபடி நடந்தோம் அப்படின்னாலே போதும், நம்ம வந்து கரெக்டான வழியில தான் போயிட்டு இருப்போம். ஏன்னா மேனுவல் அவன் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான்,
இல்லைங்களா? நம்ம ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ஒரு பாட்டில் வந்துட்டு எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பாட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம், மேனுவல் கொடுப்போம் இல்லைங்களா? இந்த மிக்சி ஃப்ரிட்ஜுக்குலாம் வந்துட்டு மேனுவல், யூசர் மேனுவல் வரும்ல, அந்த மாதிரி. நமக்கான ஒரு யூசர் மேனுவல் இருக்குது இங்க இல்லைங்களா? சோ அந்த மேனுவல் படி நம்ம நடந்தோம் அப்படின்னால வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். நம்ம பாசிட்டிவா முன்னாடியும் போக முடியும். சரிங்களா? நான் லாஸ்டா ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தாய்லாந்துல வந்துட்டு ஒரு கோயில்ல, ஒரு பழைய கோயில், அந்த கோயில்ல வந்துட்டு ஒரு பெரிய புத்தர் சிலை இருந்ததுங்களாமா. நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. புத்தர் சிலை இருந்ததாமா, அது வந்துட்டு களிமண்ணால இருந்ததாமா. சரிங்களா? அப்ப அது ரொம்ப வருஷம், அது கொஞ்ச நாள் அது ரொம்ப அப்படியேதான் இருக்காம, யாருன்னா அதாவது அவ்வளவு பெரிய விஷயமாவே கண்டுக்கல அவங்க. சரிங்களா? அப்போ ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு எடுத்து அந்த இடத்த மாத்தும் போது, ரொம்ப பெருசு அது, மாத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த களிமண்ல வந்துட்டு ஏதோ கிராக் மாதிரி விழுகுது. அப்போ அவங்க எல்லாம் அப்பதான் அவங்க நோட் பண்றாங்க, என்னடா இது கிராக் மாதிரி விழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விழுந்தப்போ என்ன ஆயிருக்குதுன்னா, அதுக்குள்ள இருந்து ஒரு பிரகாசமா ஏதோ ஒரு ஒளி மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ ஒளி வந்தப்போ என்ன ஆயிருக்கு, அவங்களுக்கு ஒரு லைட் மாதிரி வந்திருக்கு. அப்பதான் அவங்க பாக்குறாங்க, ஓகே இது என்ன பிரச்சனை, ஃபுல்லா மண்ணா இருக்கு, உள்ள வந்து லைட் மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த இதை ஃபுல்லா அந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டு பார்த்தா உள்ள வந்து ஒரு பெரிய கோல்டன் புத்தா இருக்குது, தங்கத்தாலான ஒரு புத்தர் சிலை இருந்திருக்குது. சரிங்களா? அப்ப அதை பார்த்தோம்னா அவங்களுக்கு அப்ப புரிஞ்சுக்கு, ரொம்ப வருஷத்துக்கு அது அப்பதான் ஹிஸ்டரி எல்லாம் இது பண்ணி பாக்குறாங்க. இப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வார் வந்திருக்குது, போர்ல வந்துட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயத்துல அங்க இருந்த புத்த பிஷுக்கள் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை ஃபுல்லா களிமண்ணால கவர் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரிதான் அது வெளியில வந்தப்போ என்ன ஆகுதுன்னா அது அவ்வளவு பிரகாசமா இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்துட்டு அந்த பயம் இந்த மாதிரியான விஷயத்தினால வந்துட்டு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தினால வந்து நம்மள வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சரிங்களா? களிமண் மாதிரி நம்ம வந்து நம்மளே கவர் பண்ணிட்டு இருக்கோம். அது வெளியில அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கலந்துட்டு, ஓகே நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினல் டேலண்ட் வெளியில வரும்போது இல்ல, நம்ம உண்மையிலே ரொம்ப பெரிய அச்சீவ் பண்ணிட்டோங்கிற மாதிரி நம்மளே பிரகாசிக்க ஆரம்பிப்போம். நம்மனால நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? சோ இது வந்துட்டு நல்ல மாதிரி இந்த விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதா என்னோட ஆசை. சோ இதுல நான் சொல்ல வர்ற கருத்துக்கள்ல ஏதாவது ஒரு தவறோ பிழையோ இருந்தா வந்துட்டு இறைவன் வந்து பொறுத்தரலட்டும். தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய சகோதரி திருமதி அருள் வடிவாபத்தில் வந்துட்டு நமக்கு அவங்களுடைய ஒரு கண்ணோட்டத்துல நமக்கு இந்த ஒழுங்கு சுதந்திரம் அப்படின்றது என்ன, அது வந்து நம்ம எப்படி நம்ம லைஃப்ல வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவா சொல்லுவாங்க. இவங்க வந்து இப்ப என்னவா இருக்கிறாங்கன்னு சொன்னா வைஸ் சேர்மனா இருக்கிறாங்க, சரி எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் இவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ மொபைல் கிளினிக் அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொன்னா கோயம்புத்தூர்ல நீலகிரி திருப்பூர்ல இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து 3 லட்சம் குழந்தைகள் மாணவர்கள் மத்தியில வந்து அதை கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2 காலேஜ்ல வந்து லெக்சரா வந்து அவங்க ஒர்க் பண்ணிருந்தாங்க. ஸ்கூல் ஆஃப் நர்சிங். இப்போ வந்து சூர்யா ஹாஸ்பிட்டல்ல சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் வந்துட்டு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து அவங்களுடைய ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கலாமா? அனைவருக்கும் மாலை வணக்கம். சொன்னாங்க இல்லைங்களா, சைக்காலஜி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இத பத்தின ஒரு இன்ட்ரோவே நான் சொல்றேன். நான் படிச்சு முடிச்சோடனே நான் எம்எஸ்சி எம்ஃபில் பிஎஸ்சி சைக்காலஜி ஒரு 3 வருஷம், அப்புறம் எம்எஸ்சி சைக்காலஜி ஒரு 2 வருஷம், அப்புறம் எம்ஃபில் சைக்காலஜி ஒரு 2 வருஷம். கிட்டத்தட்ட இதுலயே ஒரு 7-8 வருஷம் ஓடிடுச்சு. 12th முடிச்சதுக்கு அப்புறம் இத்தனை வருஷம். அப்போ ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா, இந்த ஜாலியா கதை கேட்கிற மாதிரி கேளுங்க, இது கிளாஸ் எடுக்க போறது இல்ல, என்னுடைய அனுபவங்கள். அப்புறம் இது டாபிக் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒழுக்கமே சுதந்திரம். அப்ப எந்த இடத்துல எப்படி நம்ம அந்த சுதந்திரம் அப்படிங்கறத வந்து ஒழுக்கத்தோட நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம்னா அந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்கலாம். சரிங்களா?
ஸோ அப்ப படிச்சு முடிச்சுட்டு எம்எஸ்சி நம்ம ஊர்ல எல்லாம் பொள்ளாச்சி தான் என்னோட சொந்த ஊரு. அப்போ படிச்சு முடிச்ச உடனேயும் பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லாரும் வீட்லயும் என்ன பண்ணிருவாங்க, பெண் குழந்தைகள் அப்படின்னாலே 12th முடிச்ச உடனேயும் எனக்கு வந்து 2 அக்கா 2 அண்ணா, அதனால கொஞ்சம் தப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் லேட்டா தான் கல்யாணம். அப்போ அக்காவுக்கு அண்ணாக்கெல்லாம் முடிஞ்சு ஒரு அண்ணா மட்டும் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்துட்டே இருக்காங்க. மாப்பிள்ளைங்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எம்எஸ்சி சைக்காலஜி, எம்ஃபில் சைக்காலஜி, எப்படி இவங்களை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்ப சொல்றவங்க எல்லாருமே என்னன்னா, சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பேசிக்குவாங்க, அது ஏதோ லூசுங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பாக்குறதாமா, அந்த படிப்பு தான் பொண்ணு படிச்சிருக்கு அப்படின்னு உடனே அப்ப ட்ரெண்ட் எல்லாம் என்னன்னா, இப்பவும் ட்ரெண்ட் என்னன்னா, மாப்பிள்ளைங்க என்னன்னா ஐடி கம்பெனினாலே நம்ம என்னன்னா அந்த மாப்பிள்ளைக்கு நல்ல வெயிட்டான ஸ்வீட் வாங்கி கொடுப்போம். கரெக்டா? எல்லாருமே வீட்டுல அப்படித்தானே பண்ணுவீங்க. மாப்பிள்ளை வந்து ஐடி கம்பெனில வேலை, ஃபாரின்ல அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், நல்ல காஸ்ட்லியான ஸ்வீட் நம்ம ஊர்லயே இருக்காது, அந்த கடையே இருக்காது, ரொம்ப தூரம் தேடி போய் வாங்கிட்டு வந்து வைப்போம். பிகாஸ் என்னன்னா அவ்வளோ மதிப்பு அந்த படிப்புக்கான வேல்யூஸ் அப்படின்னு. ஸோ அப்ப என்னன்னா என்னோட கல்யாணத்தப்பவும் அப்படி மாப்பிள்ளைங்கள் தான் எம்பிஏ ஐடி அப்படின்னு. அப்போ பெண் எதிர்பார்க்கறவங்களும் என்ன எதிர்பார்த்தாங்க, ஐடி கம்பெனில வேலை செய்யணும், ஒரு பேங்க்ல வேலை செய்யணும், ரெகுலர் இன்கம் வரணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் காசுனாலும் கவர்மெண்ட் காசு. அப்போ அந்த மாதிரி வேலைகள். அப்போ நான் வந்து எங்க அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க, சரி ஏதோ ஒரு எக்ஸாம் எல்லாம் எழுத வேண்டியது தானே நீங்க அப்படின்னு. அப்போ ஒரு 2 எக்ஸாம் எழுதினேன். என்னோட இதுலயே வந்து லெக்சரர்னு சொல்றாங்க இல்லையா, ஏன் லெக்சரர்னு போடுறேன், ப்ரொஃபஸர்னு ஆகுறதுக்கான ஒரு எக்ஸாம் இருக்கு. 2-3 தடவை எழுதினேன். ஸோ அப்ப அதுல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்டர்ல ஃபெயில். ஸோ ஏதோ ஒரு சம்திங் நம்ம கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, சரின்ட்டு அதையும் கடந்து வந்தாச்சு. ஸோ இப்படி போயிட்டே இருக்கு. அப்புறம் கடைசியில ஒரு அடிமை மேட்டுப்பாளையம்ல இருந்தாங்க, கண்டுபிடிச்சு கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே பெண் வந்து எங்க ஊர்ல எல்லாமே எப்படின்னா, பொண்ணு வீட்டுக்கு வந்துதான் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு இந்த மாப்பிள்ளைய அவ்வளோ பிடிச்சிருச்சு. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் வந்து அந்த மாப்பிள்ளை வந்து ஒரு வார்த்தை பேசினார், உண்மைய எதுவுமே சேர்த்து வைக்கலைங்க. ஆனா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கண் கலங்காம சந்தோஷமா பாத்துக்குவேன் அப்படின்னோடனே எங்க அப்பா என்ன ஆயிட்டாரு, அப்படியே கவர்ந்தடிச்சு விழுந்துட்டாரு. அப்புறம் நான் வந்து என்னை வந்து மாப்பிள்ளை கேக்குறாரு, எல்லாரும் சொந்த பந்தங்கள்லாம் இப்படி ஒரு ரூம் இருக்கு. அப்போ மாப்பிள்ளை வந்து கேக்குறாரு, ஆனா பொண்ணுக்கு பிடிச்சுதான்னு மட்டும் கேளுங்க அப்படின்னு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இதே வார்த்தை தான். எங்க வீட்டுக்காருக்கு வந்து அதுல ஒரு பெரிய அதிசயமாமா, இவ்வளோ படிச்ச பொண்ணு, எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. என்னன்னா நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன், தனியா தான் போயிட்டு வருவேன். என்னன்னா ஒரு பையன் எங்க சின்னண்ணா எப்படி எல்லாம் இருக்காங்களோ அது மாதிரியே இருக்கணும்னு நினைப்பேன். பேண்ட் சட்டை போட்டுக்குவேன், அவங்களோடதையும் எடுத்து போட்டுக்குவேன். பொண்ணா இருக்க மட்டும் கூடாது, வீட்டுக்குள்ளார 6 மணிக்கு அவன் வீட்டுல இல்ல, ஆனா என்ன 6 மணிக்கு இருக்க சொல்றீங்க? அப்போ நான் வந்து நானும் பொண்ணு தானே, அந்த வயசை விட நான் சின்ன பொண்ணு, அப்போ நானும் வெளியில போலாம்ல. அப்போ புரியாது என்னதான் சொன்ன. அப்போ ஒரு கொஞ்சமா பிஞ்சிருக்கும் தோசை, அத வந்து எங்க அம்மா, அவன் சாப்பிட மாட்டான், நீ சாப்பிட்டுக்க இந்தா அப்படின்னு கொடுப்பாங்க. அது என்ன அவனுக்கு மட்டும் பிஞ்சு தோசை கொடுக்க மாட்டீங்க, எனக்கு மட்டும் இப்படி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு அப்படின்னு. அப்போ இதுல எல்லாம் என்னன்னா, அப்போ பசங்கன்னா சம்திங் அம்மாங்களுக்கு எல்லாம் என்னவா இருக்கு, ரொம்ப பிடிச்ச பையன். இதுவும் ஒரு சைக்காலஜி தான். பாத்தீங்கன்னா பொண்ணுக்கெல்லாம், எனக்கெல்லாம் எங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா பெரிய பொண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவை ரொம்ப 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 பிடிக்கும் அதை விட. ஓகே, எல்லாருக்குமே அப்படிதானே? எல்லாருக்குமே அப்படியா? இல்ல, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, பொய் சொல்றீங்க. இப்பவும் வந்து எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இத வந்து சைக்காலஜில என்ன சொல்லுவாங்கன்னா, பெண் குழந்தைகள் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா குழந்தையிலேயே என்ன பண்ணும்னா, சீக்கிரமா நல்ல ரேங்க் வாங்கும், நல்ல பேர் வாங்கும். வீட்டுக்குள்ளார வந்தோடனே எப்பவுமே விளையாடிட்டு இருக்கோம். அம்மா அன்னைக்குன்னு பார்த்து எதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னோடனே பொண்ணு குடுகுடுன்னு போய் அப்பாவுக்கு தண்ணி எடுத்த உடனேயும் அப்பா என்ன சொல்லுவாரு வார்த்தையில,
என் புள்ள மாதிரி யார் வேலை செய்யறா, எப்படி பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அப்ப அது என்ன பண்ணும்னா, எல்லா அன்பையும் எல்லாத்தையும் பாசத்தை எல்லாத்தையுமே எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு தான் வரணும், அம்மாவுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. இதே குழந்தை பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, யார்கிட்ட அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாம் போகும்? கணவர்கிட்ட போகும். ஓகே, அப்போ என்னன்னா இது வந்து கரெக்டான ஒரு உளவியல். ஓகே, கரெக்டா வேலை செய்யுது. இதே பையன் இருக்கான், இதே விஷயத்த நம்ம கையாளுறோம். ஓகே, பையன் இருக்கான், அம்மாவை ரொம்ப பிடிக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி பேச்ச மட்டும் கேட்டே நடடா, என் பேச்ச கேட்காத, சரியா? என்ன மாய மந்திரம் பண்ணாலும் தெரியல, கல்யாணம் ஆன அடுத்த நாள்ல இருந்து வரதே இல்லைங்க. அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணா கூட நான் வச்சிடுறேன், வேலையா இருக்கேன் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். ஓகே, சோ அப்ப என்னன்னா அந்த நேச்சுரல், அந்த இயல்பு அப்படிங்கிறது வந்து நம்மனால என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. ஓகே, சோ இதெல்லாமே வந்து ஒரு ஆளுமை தன்மை, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆளுமை தன்மை. இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பர்சனாலிட்டினா என்னன்னா, நல்ல மேடம் பாரு, நல்ல நீட்டான சேலை, காலையில இருந்து கசகசான்னு சாரி கட்டிருந்தாலும் இங்க வரும்போது அழகா சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க, நல்ல தலையெல்லாம் வாரி நம்ம எல்லாம் பக்கிரி மாதிரி உட்காந்துருக்கோம். ஆனா மேடம் பாரு அப்படியே போட்டு அழகான ஒரு லைட் மேக்கப்போட அழகா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே எல்லாரும் கொஞ்சம் அவங்க பேசுனதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனாலும் என்னன்னா அவங்க பேச பேச சில பேருக்கெல்லாம் என்னன்னா அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் பேரெல்லாம் பாக்குறேன், ஓ நல்லா இருக்கு வாய்ஸ், சில பேரோட வாய்ஸ் தான் நம்மளுக்கு அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அதோட வேவ் லென்த் வந்து கரெக்டா பொருந்தும். எப்படின்னா பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒண்ணு இடிப்பாங்க, அது பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்மளுக்கு பிடிக்காது. அப்புறம் வீட்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா நம்மள பாத்திரம் உருட்டுவோம், அப்பெல்லாம் நம்மளுக்கு டிஸ்டர்பா தெரியாது. வேற யாராவது ஒன்ன போட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், அது வந்து நம்மளுக்கு பயங்கர சத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த சத்தமும் நம்மளுடைய வாய்ஸோட டென்சிட்டி, அந்த சத்தமும் ஒரே மாதிரியா இருக்கும். பல்லு கூசுது இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எதாவது போட்டு கறக்கு முறக்குன்னு இழுத்தாங்கன்னா உடனே பல்லு கூசுது ஒரு மாதிரி இருக்கு, நிறுத்துறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்தோட சவுண்டும் நம்மளோட பாடியோட சவுண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு என்னன்னா நிறைய ஒரு நாளும் இது பேரெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சைக்காலஜில ஸ்ட்ரெஸ். இப்ப எல்லாம் குட்டீஸுங்க எல்லாம் சொல்றாங்க, எனக்கு ஒரே மன அழுத்தமா இருக்கு, டென்ஷனா பண்றீங்க நீங்க, எனக்கு டென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் இருக்கு. சோ இதுவுமே எப்படின்னா ரெகுலரா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது ஹேபிட்ஸ்ன்னு பேரு. இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அப்படியே இங்கிலீஷும் ஒரு வேர்டு எல்லாம் கத்துக்கோங்க. சில பேர் எல்லாம் வந்து சொல்றாங்க, பேஷண்டா வரவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் புவரா நான் சாப்பிடுவேன், டைமிங்க்கே சாப்பிட மாட்டேன். அப்போ சரி, நான் அப்புறம் வந்து கேட்பேன், இதுலயே மருந்தும் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு. அதுவும் ஒரு டவுட்ல தான் மேடம் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறது, போட்டு மொபைல்ல போட்டு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சரி நம்மளுக்கு மேல யாரோ டாக்டர் இருக்காங்களாமே அவங்கள போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி வராங்க. இப்போ என்னன்னா நிறைய விஷயத்த எல்லாமே என்ன பண்ணிருது, மொபைல்ல வந்து எல்லாத்துக்குமே. இப்ப வந்து நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சீருக்கு ஒரு பலகாரம் செய்றீங்களே, சோமாசா பூரணம் வச்சு வேற ஒண்ணு பெருசு பெருசா செஞ்சு தரீங்களே மாப்பிள்ளைங்களுக்கு, பூரியான்னு செய்வது எப்படி அப்படின்னா இதுல ஒரு 500 வரும்.
ஓகே, பாத்திரம் எடுத்து எப்படி போடுறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு ஒரு இதுக்குமே என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே போதும், இத கையில வச்சு உலகத்தையே என்ன பண்ணிடலாம், உள்ளங்கையில கொண்டு வந்துடலாம். அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நீங்க கொட்டி தீக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் போல. ஓகே, சோ அப்ப என்னன்னா, அப்ப அந்த ஹேபிட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம சரி பண்ணிக்கணும். என்னன்னா நானும் சரி காலையில என்னன்னு பார்ப்போம், இந்த ஒழுக்கமே சுதந்திரம்ல என்னெல்லாம் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப ஹாரிபிளான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம ஊர்லயும் நிறைய இருக்கு. நிறைய 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 நடக்குது, ஆனா வெளியிலயே தெரியறது இல்ல. ஆனா ஹாஸ்பிட்டல்ல வரும்போது மட்டும் எனக்கு என்னவா இருக்கும்னா, வெளியில எல்லாம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்ப வைஸ் சேர்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த ரோட்லயும் ரோடு போட்டிருக்காங்களோ அங்க நிப்போம். ட்ரைனேஜ் எடுக்கிறது பிரச்சனையா இருக்குது, ஆனாலும் அந்த இடத்துல நிப்போம். குப்பை எடுக்கிற இடத்துல நிப்போம். இதுதான் அவங்களோட வேலையா இருக்கு. சோ அப்ப என்னன்னா, அப்பெல்லாம் பார்க்கும்போது சோ எல்லாருமே நல்லா இருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாருமே ஹெல்த்தியா இருக்காங்க. ஹெல்த்தியாங்கிறத விட மென்டலி, அதாவது மன ரீதியான ஹெல்த்தியா இருக்காங்க, நிறைய புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ மோனி டாக்டர் சொல்லுவாரு, சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஆர்எஸ் புரம் இல்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஒன்னும் விடல. ஓகே, சோ அப்ப அந்த டாக்டர் பேசும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாரு, அருள் வடிவை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு. என் வயசுக்கு நீங்க வர முடியாது, உங்களுக்கு 79 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். இல்ல இல்ல, எனக்கு இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஒரு பொறாமையா இருக்கு. மேட்டுப்பாளையம்ல சர்வீஸ் மைண்ட் உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு பொது பிரச்சனைக்கு ஊரே நிக்குது அப்படின்பாரு. அப்போ நினைச்சுக்குவேன், சோ அதுக்குள்ளார என்ன இருக்கு. இந்த ரெகுலர் ஹேபிட்ஸ் அந்த டாக்டர் சொல்லிட்டே இருக்கும்போது, அதாவது சமூக உணர்வு அப்படின்னு கொஞ்சம் பாப்புலேஷன் தான் நமக்கு. நம்மளோட மேட்டுப்பாளையமோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 7.5 கிலோமீட்டர் தான் இருக்குது ஊரே, சரிங்களா? ஆனா அதுக்குள்ளார இருக்கிற மக்கள் தொகைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் இருக்கும், நியர்லி 1 லட்சம் இருக்கும். ஓகே, சோ அப்ப அவங்களுக்கு சமூக பொறுப்பு உள்ளவங்கன்னு எடுத்துட்டோம்னா அதுல ஒரு 20% இருக்கும். அப்ப எவ்வளவு பேர் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கறது பாருங்க. சோ அந்த மாதிரி சோ இதுல பொறாமப்படுறாங்க மத்தவங்க இந்த ஊரை பார்த்து. ஆனா இந்த ஊருக்குள்ளாரையே அந்த 4 செவரு இருக்கிற ஒரு ரூம்குள்ளார நான் போய் உட்காரும் போதுதான் தெரியுது, இந்த ஊர்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. சோ அப்ப இது ஏன் வருது அப்படின்றதும் இந்த மீட்டிங்க்கும் நிறைய லிங்க் இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, எல்லாருமே பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கலியுகத்துக்கு போயிட்டு இருக்கோம், பூமா தேவி வாய பொழப்பா, நம்ம எல்லாம் அதுக்குள்ளார போயிடுவோம். அது எந்த நாளுன்னு தெரியல. வயநாடுல வந்துச்சு, அப்புறம் நம்ம ஊருக்கு வரக்கு எவ்வளவு நாள் அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப நிறைய பேச்சுகள் ஓடிக்கிட்டே இருக்கு. சோ ஏன் அப்படி அழிவு வருது அப்படின்னா, நிறைய நம்ம விஷயங்களை என்ன பண்றது இல்ல, அவங்களுக்குன்னு. நம்ம இப்ப முந்தி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரியவங்க எல்லாம் இருக்கிறவங்க வீட்டுல 6 மணிக்கு மேல பொம்பளை புள்ள வெளியில இருக்க கூடாது. ஓகே, யாரு வந்தாலும் வாங்கன்னு தண்ணி கொண்டு கொடுக்கணும். நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி நடக்குது, யாராவது வர்றாங்கன்னா அம்மா நான் இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாது. என்ன படிக்கிறேன்னு கேக்குறதுங்கன்னா அதை தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண போறாங்க, எவ்வளவு சம்பளம் பாப்பா அப்படின்னா இதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, இல்ல நீங்க பத்தலைன்னா கொடுப்பீங்களா. சோ அப்ப இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரோவர்சி தான் இருக்கு. இதெல்லாம் சுதந்திரம் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ எதெல்லாம் பேசணும் எதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறது எல்லாமே என்ன பண்றது தெரியறது இல்ல. நான் இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட், எனக்கு உலகமே கையில இருக்கு. சோ இதையெல்லாம் நான் பேசுறதுக்கான அறிவு எனக்கு வந்தாச்சு. நீங்க எப்படி இருப்பீங்க, நம்ம வீடோட எக்கனாமிக்கல் கண்டிஷன் எப்படி கொண்டு வரலாங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற அதீத புத்திசாலித்தனமா பேசுவாங்க. அப்ப நம்ம பேசாம இரு அப்படின்னா, லூஸ் மாதிரி பண்ணாதம்மா, நம்ம அந்த டைம்ல என்னன்னு பேர் வாங்குவோம், லூஸ். அதான் நான் வாங்கினது ஃபர்ஸ்ட், எல்லாருமே வாங்குறீங்க. ஓகே, சோ அப்ப என்னன்னா, லூஸ் மாதிரி பண்ணாதம்மா, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதையும் கூட என்ன பண்றாங்க, இதெல்லாம் பேசினா நம்ம அம்மா கிட்ட நம்ம பேசியிருக்கோமா? ஏதாவது பேரு, எங்க அம்மா பேரு சுப்புலட்சுமி, சுப்புலட்சுமின்னு நான் நல்லா கூப்பிட்டதே இல்லை. நீங்க கூப்பிட்டுருக்கீங்களா உங்க அம்மா பேரு சொல்லி? என்ன பண்ற அப்படின்னு கேட்டிருக்கோமா?
அம்மானா என்னன்னு பேசுவோம். பெரிய அண்ணாவையே நான் வந்து நீங்கெல்லாம் அவங்க அண்ணாவையே பெரியவங்களா இருப்பாங்க. ஒரு 10 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். எனக்கும் எங்க பெரிய அண்ணாக்கும் 10 வருஷம் வித்தியாசம். அப்போ என்னங்கன்னா இல்லைங்கன்னா அந்த இங்கன்னா வரலன்னா அவ்வளவுதான். எங்க வீட்ல எல்லாம் அவ்வளவுதான் சாத்திடுவாங்க எங்க அம்மச்சி எல்லாம். மரியாதை குறைவா பேசணும். ஆனா இப்பெல்லாம் எப்படி இருக்கு, 10 வருஷங்க ஃப்ரெண்ட்லி. இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் என்னதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. சோசியலா இருக்கும், நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்ற மாதிரி. சோ இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகே, இது ஒரு அந்த பேச்சு அப்படிங்கறது வந்து எவ்வளவு ஃபார்மலா இருக்கும். என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி உரிமையா கேக்குறேன் நானு. என்னங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா, அப்புறங்க வீட்ல என்னங்க விசேஷம் அப்படின்னா ரொம்ப மரியாதை கலந்து அன்போடையும் ஒரு ட்ரஸ்டோடையும் கேக்குறோம். ஓகே, சில பேர் எல்லாம் பதில் சொல்லுவாங்க இதுக்கு. எப்படின்னா என்னங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறதோட வேலை முடிஞ்சு. அப்புறம் அத அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க வீட்லங்க இப்படி ஒரு விசேஷங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருவாங்க, 10வது கேள்விக்கு போயிருவாங்க. ஓகே, சோ அப்ப என்ன அதாவது கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோமே தவிர அதுக்கு என்ன பதில் சொல்ல வராங்கன்னு என்ன பண்றது இல்ல, நம்ம யாருமே கேக்குறது இல்ல. ஓகே, யாருமே, நீங்க இன்க்ளூடிங் உங்க ஹஸ்பண்ட் கூட என்னம்மா இத சமைச்சிருக்க அப்படின்னு கேட்டுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும். ஓகே ஓகே சோ அப்ப அந்த பேச்சுகள்ல அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வரைமுறையே இல்லாம நிறைய பேச்சுகள் நம்ம காதுல கேட்க வேண்டியதா இருக்கு. அத வந்து கடந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கறதுல ரெகுலரா எல்லாருமே என்ன பண்றீங்க, காலையில எந்திரிச்சோன்னே எல்லாருமே என்ன பண்றீங்க? எல்லாமே ஓகே, காலை கடமை அப்படிங்கறது வந்து ஓகே. இதுல இப்போ ஒரு 18 வயசுல இருக்கிறவங்க எல்லாருமே இத பண்றாங்களா சரியா? பரவாயில்ல, 7:30 மணிங்கிறது ரொம்ப நேரத்துலயா இருக்கேன். 10-11 யார் அவங்க பொண்ணு யாராவது வந்திருக்கீங்களா? நல்ல வேலை. ஓகே 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 சரி சரி. ஆமா ஆமா, அவரு நல்லா தெரியும். எஸ் சாரோட வைஃப். ஓகே ஓகே, அன்வருங்கிறத விட எஸ் சாருன்னா நல்லா தெரியும். சோ அப்ப என்னன்னா காலையில ஹாபிட்ஸ் அப்படிங்கறதுமே வந்து அதுவுமே ஒழுக்கம் இல்லாததா இருக்கு. ஒரு ரெகுலரா ஒரு ஹாபிட் வந்து சரியா இல்லை. இது வந்து உடல் ரீதியான ஒரு பழக்க வழக்கம் சரிங்களா? காலையில எந்திரிச்சோடனே பிரஷ் பண்ணி 1 டாய்லெட் 2 டாய்லெட் எல்லாம் கிளீன் ஆகி போறது, அப்புறம் டைமிங்க்கு அந்த காஃபி எடுத்துக்கிறது, அதே போல அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஹாபிட், அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி பிரேயர். நான் காஃபி சாப்பிட மாட்டேன், டீ சாப்பிட மாட்டேன், தேங்க்ஸ். தண்ணியே நல்லா குடிச்சிட்டேன். நான் வித்தவுட் மில்க்ல வேணா ஏதாவது கிடைக்கும்னா ஆமா இருந்துச்சுன்னா பாருங்க, இல்லைன்னா ரிஸ்க் எடுக்கலாம். சோ அப்ப என்னன்னா இது வந்து ஒரு முக்கியமான பழக்க வழக்க ஓகே. அப்படியே சாப்பிட்டுட்டே கேட்டுக்கலாம்ல. ஓகே, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்பதான் எல்லாரும் கவனிக்கிறாங்களா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? இவ்வளோ இதா கான்பிடென்டா? ஓகே ஓகே ஓகே. சோ அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பிசியலாஜிக்கல் ஹாபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நம்ம ஒருத்தர் பார்த்தா ஒரு சிரிக்கிறோம் இல்லையா? நான் சிரிக்கிறேன், எல்லாருமே என்ன பண்றீங்க என்ன பார்த்து அது சிரிச்ச முகமா இருக்கீங்க இல்லைங்களா? நீங்க பஸ்ல எல்லாம் இப்ப டிராவல் பண்றீங்க, வெளியில போறீங்க, உங்க ரோட்ல தாண்டி வேற ஒரு ரோடுக்கு போறீங்க, அங்க போய் யாருக்கிட்டையாவது சிரிச்சு பாருங்க, சிரிக்கிறாங்களான்னு. சிரிக்க மாட்டாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க? எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறாங்க?
அப்ப பஸ்ல போறீங்க, முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல ஒரு ஊருக்கு போறதுக்குள்ளார என்னன்னா அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிருவோம். பயங்கரமா எங்க ஊர்ல இப்படி இருக்குங்க, எங்க வீட்டுல இப்படி இருக்கு, எல்லாமே பேசி பயங்கரமா ஒரு ஃப்ரெண்ட் ஆயிருவோம். இப்ப ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெயின்ல போறவங்க கையில எல்லாம் என்ன இருக்குன்னா மொபைல் இருக்கு. எதுக்கு நம்ம அவங்க கதையெல்லாம் கேட்டு ஏதோ ஒரு பிரச்சனைய சொல்லி, நமக்கே 1008 பிரச்சனை, அந்த பிரச்சனைய கேட்டு அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் இல்லைங்களா? சோ அப்ப அந்த பிசியலாஜிக்கல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். இப்ப நான் பேசும்போது இந்த கை வந்து இப்படி பண்ணணுங்கிறதுக்காக பண்றது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கிற ஒரு விஷயம். அப்ப இப்படி பேசினாதான் புரியும், அப்ப இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணாதான் புரியும் அப்படிங்கறது எல்லாமே இதெல்லாம் ரீச் ஆகுது இல்லையா? இதெல்லாமே வந்து இது ஒரு பழக்கம். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் வந்து என்ன நினைக்கிறாங்க, அங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா சோ இங்க இருந்து அங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்க. சோ இப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. பாடி லாங்குவேஜ் பார்த்திருக்கீங்களா, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னன்னா ஒரு அவாய்டன்ஸா நம்மளுக்கு தெரியும் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம். சிலதெல்லாம் சில வீட்டுக்கெல்லாம் போனாங்கன்னா ஒரே வரியில பதில் சொல்லி அம்மா இல்ல வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க. நமக்கே ஏன்டா இந்த வீட்டுக்கெல்லாம் போய் இன்வைட் பண்ண போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து இன்னர் ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு இயல்புல இதப்போ இந்த ஒழுக்கமும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மேம்படுத்த வேண்டிய விஷயம் இருக்கு. மூணாவது விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா, எல்லா மைண்டுக்கே வந்து நம்ம மூளை அப்படிங்கறது என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, எல்லாருமே வந்து மனசுல நினைக்கிறதெல்லாம் அது பாட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். மூளை நினைக்கிறதெல்லாம் பாடி வந்து வேலை செஞ்சு வச்சுட்டே இருக்கும். ஓகே, இப்ப ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா தள்ளி போடுற குணம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப காலையில எந்திரிக்கிறாங்க, எல்லாம் இந்த சாமி கும்பிடுறது அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுறாங்க. ஆனா வீட்டு வேலைகள் அப்படிங்கும் போது என்ன பண்ணிடுறாங்க, நாளைக்கு வீடை கிளீன் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு பண்ணோம்னா கிளீனா பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அடுத்த நாள் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு இந்த கெஸ்ட் வந்துட்டு போயிட்டாங்க, இதுலயே நம்ம டயர்ட் ஆயிட்டோம், நாளைக்கு பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணிட்டே இருக்கோம், நம்ம ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த விஷயங்களும் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு ஜெனட்டிக்கலா அஃபெக்ட் ஆகுது. ஓகே, அப்போ இப்போ ஒரு பிரெக்னன்சில ஒரு பொண்ணு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இந்த மாதிரியான குணாதிசயங்கள் எல்லாம் இருக்கு. எப்படின்னா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற குணம். அப்புறம் யாரு பேசினாலும் அவங்களால கொஞ்ச நேரத்துக்கு மேல கேட்க முடியாது, எது பேசினாலும் கேட்டுக்கவே முடியாது. சோ அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணிட்டே இருக்கும், ஒரு 3rd வீக்ல இருந்தே ஒரு குழந்தை என்ன பண்ணிட்டே இருக்கும்னா எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகே, சோ அப்ப என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த இதெல்லாமே வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டே இருக்கும். அப்போ நிறைய குழந்தைகள் இப்ப எல்லாம் பிறந்தோடனே பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரிங்கிறதே ஒரு 50 பேஷண்ட் இருக்காங்கன்னா ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு தான் என்ன ஆகுது, நார்மல் டெலிவரி ஆகுது, மீதி எல்லாம் சிசேரியன். அப்போ அந்த சிசேரியன் ஆகுற குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம டாக்டர் கேட்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு, ஏதாவது மனசு ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்க போனீங்கன்னா உடனே டாக்டர் கேட்கிற விஷயம் என்னன்னா, பிறந்தோடனே குழந்தை அழுதுதாமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே என்ன சொல்லுவீங்க, அழலிங்க, கொஞ்சம் லேட்டா தாங்க அழுதுச்சு அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைக்கு என்னன்னா டிப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. கல்யாணம் இங்கதான் இருக்கேன், அங்க இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு கட்டு வரும் பாருங்க, என்னங்க காமதேனு பால் பண்ணையாமா, பால் பண்ணை பண்ணை, அந்த கட்டுக்குள்ளார வாங்க, முன்னாடியேதான் பேசிட்டு இருக்கேன். ஆமாங்க ஆமாங்க, வராண்டால ஒரு வீட்டுக்கு முன்னாடியே தான், அப்படியே வாங்க, நான் ஹாய் சொல்றேன் வாங்க. ஓகே, சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல விட்டேன், குழந்தை பிறந்தோடனே அழுக. ஓகே ஓகே, சோ இவங்களும் காலையில இருந்து கூப்பிட்டே இருக்காங்க, அதனாலதான் அட்டன் பண்ணிட்டேன், சாரி. ஓகே, சோ அப்ப என்னன்னா அழுக வந்து நார்மல் அப்படிங்கிறது வந்து பிறந்தோடனே அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் பிரீத் எடுக்கிறதே வந்து அந்த அழுகை வந்து நார்மல். ஓகே,
ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி நிலை எல்லாமே வந்து அந்த பிறந்தோடனே உட்கார்றது, பேசுறது, குப்புற விழுகிறது, இது எல்லாமே நார்மலா இருக்கிற ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள். சோ இதுக்கு அடுத்த பருவம் தான் பாத்தீங்கன்னா என்னன்னா, குழந்தை கொஞ்ச நாள் பிறந்து எல்லாம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ஒரு குழந்தை கிட்ட? அப்படியே பேப்லிங்கா கொஞ்சி பேசுவாங்க. இதுல ஒரு இந்த 1 இயர் இப்ப வர பேஷண்ட் கிட்ட நான் இதை நிறைய பாக்குறேன். என்னன்னா, டாய்லெட் ட்ரைனிங் கம்மியா இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? எல்லாருமே இப்ப பேம்பர்ஸ் போட்டு விட்டுறாங்க. இப்ப ஒரு 8 மந்த்ஸ்லயே அந்த குழந்தை வந்து அந்த சென்சிட்டிவிட்டி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டப்போ இல்ல டாய்லெட் போகணுங்கிற அந்த விஷயத்த வந்து கன்வே பண்ணுவாங்க அம்மாக்கு, இல்ல யாரு நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தை கன்வே பண்ணுவாங்க. சோ அப்ப என்னன்னா, இத வந்து என்ன பண்றது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை அத சரியா பண்றது இல்ல. அப்ப அந்த டாய்லெட் ட்ரைனிங் கரெக்டா இல்லாத குழந்தைங்களுக்கும் என்ன ஆயிட்டே இருக்கு, லேட்டர் ஆன் வரும்போது பாத்தீங்கன்னா குணாதிசயம்ல அந்த பிஹேவியர்னு சொல்லுவோம், இந்த நடத்தை பழக்க வழக்கத்துல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி போடுறது, தேவையில்லாததெல்லாம் யூஸ் பண்றது, அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் என்ன ஆயிட்டே இருக்கும்னா இந்த ஹாபிட்னால. அப்ப அந்த குழந்தையிலேயே வந்து ஒரு தப்பு போற குழந்தை அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு 18 வயசுக்கு அப்புறம் அவங்களோட வளர்ச்சி நிலையில மாற்றங்கள் உள்ளத அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, சோ அப்ப இதெல்லாம் வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிவிங்கம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்தோடனையும். சிவிங்கம் யூஸ் பண்ற குழந்தைங்க, அப்ப இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கும், அந்த எண்ணங்கள் இருக்கும், இப்படி பண்ணிக்கலாம், இந்த தப்பு பண்ணா யார் கேட்க போறாங்க, என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இது வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இப்ப பிரசண்டா நீங்க கத்துக் கொடுக்க வேண்டியது என்னன்னா, முந்தி காலத்துல மாதிரி எல்லாருமே என்னன்னா ஒழுக்க நெறிகள் அப்படிங்கறது ஒரு வீட்டுக்குமே வேணும். இதனால கோச்சுக்கிறாங்க, இதெல்லாம் சரி வராது, இதுக்கும் நம்ம இப்படி பண்ணோம்னா நம்மளே பிடிக்காம போயிரும் அப்படின்ற மாதிரி ஆயிட்டே இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே இப்ப எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்காங்க. ஓகே, சோ அப்ப அம்மா அப்பாவுக்கும் என்னவா இருக்கும், ரொம்ப செல்லமா, ரொம்ப அவங்கள ப்ரொடெக்டிவா வச்சுக்குவீங்க, ரொம்ப இப்படி கைக்குள்ளாரையே வச்சுக்கிற மாதிரி வச்சுக்குவீங்க. சோ அது இல்லாத அப்போ குழந்தைங்க வந்து சைல்ட்ஹுட்ல பாத்தீங்கன்னா விழுந்து எந்திரிச்சு அப்படியெல்லாம் தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் கத்துக்குவாங்க. நம்ம அதுக்கு சான்ஸே கிரியேட் பண்ணி கொடுக்கறதே இல்லை. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒழுக்க சீர்கேடுகள் அப்படின்ட்டு நிறைய நடந்துகிட்டே இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சா இத பத்தி என்ன பண்ணலாம், பேசிடலாம். கண்டிப்பா யங்ஸ்டர் கிட்ட பேசுங்க. யங்ஸ்டர்னு இல்ல, ஒரு 30 வயசுல இருந்து ஒரு 50 வயசுக்குள்ளார இருக்கிற பெண்களும் தப்பு பண்றாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் தண்ணி போடுறது ஆண்கள் மட்டும்தான், ட்ரக்ஸ் யூஸ் பண்றது ஆண்கள் மட்டும்தான். அப்படியெல்லாம் இல்லை. இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல ஒரு 6th ஸ்டாண்டர்ட் குழந்தை ஸ்மோக் பண்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து அது பெரிய ஒரு தப்புன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு டீச்சர் தான், ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு டீச்சர் தான், இவ போயிட்டு வந்து அங்க பாத்ரூம்ல ஒரு ஸ்மெல் வருதுன்னு கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகே, அப்போ இது மாதிரி தவறுகள்லாம் நம்ம ஊர்ல இருக்கு. இது வந்து வேற எங்கேயோ நடந்ததெல்லாம் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கு. அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 2 பேருமே ஒர்க் பண்றாங்க. அப்ப 2 பேருமே என்ன பண்றாங்க, பார்ட்டில எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு புதுசான ஒரு கல்ச்சர் அது. சோ அப்ப அதுக்கெல்லாம் வந்து கட்டுப்பாடுகள் வீட்டுல இருந்து நீங்க கொண்டு போனீங்கன்னா தான், உங்க வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்படிதான் நம்ம பண்ணணும், இதெல்லாம் தான் நல்லது. அப்ப அந்த ஒழுக்க நெறிகள் வளர வளரதான் நம்ம சந்ததியும், அந்த ஜெனட்டிக்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, பரம்பரையா நமக்கு வந்து நம்ம இப்படி எல்லாம் இருக்கோம், மென்டலி ஹெல்த்தியா இருக்கோம், மனநலம் பெற்றவங்களா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து
வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த ஜெனட்டிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேசணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் டைம் பேசலாம், இன்னும் நிறைய பேசலாம். அப்போ இந்த ஒழுக்க நெறிகள்னு பேசும்போது நிறைய விஷயம் இருக்கு. ஆனாலுமே எல்லாருமே நினைக்கிறீங்க பெண் சுதந்திரம், நம்ம எல்லாருமே ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீடம் வந்து என்னன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடமா இருக்கணும். இப்படிதான் பேசணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதாவது சுயம் அப்படிங்கறதுல நம்ம ஒழுக்க கட்டுப்பாடுகள் வச்சிருந்தோம்னா தான் நம்ம கூட இருக்கிறவங்க அதை முதல்ல ஃபாலோ பண்ணுவாங்க. சொன்னாங்க இல்லையா, எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, நீங்க வந்து சீரியல் பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்கன்னா அம்மா முதல்ல அதை நிறுத்திட்டு புக்கை வாசிக்கணும். அப்போ அதை பண்ணாதான் அந்த குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னடா அம்மா எப்பவுமே படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும். இத வந்து புகுத்த முடியாது யாருமே. ஒரு மனசுக்குள்ளார போய் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு மேஜிக்கும் பண்ண முடியாது. ஓகே, பார்த்து பார்த்து தான் கத்துக்குவாங்க. சோ அந்த ஸ்கிரீன்ல இல்ல உலகம் கண் எதிரில தான் இருக்கு அப்படிங்கறத உணர்த்தினாலே போதும். நன்றி, வணக்கம்.